ஹார்ட் வாட்டர்னால் வந்த சால்ட் டெபாசிட், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹார்பிக் ஓவர் நைட் யூஸ் பண்ணனால பிளாக் அண்ட் ரெட் கலராக இருக்க ஸ்டெயின்ஸ் எல்லாமே எப்படி க்ளியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணி மாற்ற போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சால்ட் டெபாசிட் எல்லாத்தையுமே பெரிய அகலமான நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஹார்பிக்கோ இல்லை ஆசிடோ யூஸ் பண்ணால் தான் அந்த ரெட் கலர் பிளாக் கலர்லாம் ஆயிருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த மாதிரி ஆனது தான். ஸோ இந்த மாதிரியே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வாலில் இருக்கும் இல்லையா, அந்த டெபாசிட்ஸையும் கம்ப்ளீட்டாக இதை வச்சுட்டே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது சர்ஃப் பவுடர் போட்டு நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் மெயினான மேட்ரே. அது ஹார்பிக் லிக்விடு தான். அது போட்டு ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. போட்ட உடனே அப்படியே தேய்க்கணும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிடணும். இதில் தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, எல்லாமே போகும். அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு க்ளீன் பண்ணிக்கிறேன். பார்த்தா புத்தம் புதுசாக